ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை. அட்டா எப்பா, இந்த கமுருதனுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஏதாவது பண்ணுங்கப்பா, எல்லாருக்கிட்டும் சண்டை போடுறாரு. என்னமோ இவர் தான் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறான்னு தெரியல. யார் எது சொன்னாலும் குறைய அக்செப்ட் பண்ணவே மாட்டுறாரு. ஆதிரை சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு, நந்தினி சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு, கெமி சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு, கனி சொன்னாலும், விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாலாவது அக்செப்ட் பண்ணுவாரான்னு பார்க்கணும் இன்றைக்கி. ஏன்னா பெரிய ஓவராக பேசுகிறார். அதுவும் தௌலத்துன்னு ஒரு வார்த்தையை அவர் விட்டார். வாயில் போடுங்கன்னு சொல்கிறாங்க எல்லோரும். ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசனில் அசீம் சீசன் நினைக்கிறேன், அசீம் சீசனில் முத்துக்குமரன் சீசன் இல்லை அதுக்கு முன்னாடி பிரதீப் சீசன் தௌலத்தாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரோ ஒருத்தர் அவர் பேர் சூப்பர் பேர் சொன்னோன்னே அவருக்கு எல்லோ கார்டு கொடுத்துருவாரு கமல்ஹாசன் அவருக்கு, தௌலத் அப்படின்ட்டு. அந்த வார்த்தையை இன்றைக்கி வந்துட்டு நம்ம கமருதீன் யூஸ் பண்ணிட்டார். இவர் என்ன மேட்டர் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி வந்துட்டு, அதாவது தண்ணியில் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, எல்லோரும் கழிவு ஊற்றியாச்சு, பிக் பாஸும் சொல்லிட்டாரு இந்த கமருதீனுக்கு. சரி, அதுக்கப்புறம் கமருதீன் கரெக்டாக இருப்பான்னு பார்த்தா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபரி வெளியே இருக்கார். ஜெயிலில் வந்துட்டு நம்மளுடைய கானா வினோத்தும் வியானாவும் இருக்காங்க. திடீர்னு அந்த லைட் எரியுது, சபரி இழுத்துன்னு ஓடுறாரு. இப்போ வச்சுட்டு இதுக்கு தானே நான் சொன்ன கூட இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா அவர் கூட இல்லை, போகும்போது சொல்லிட்டு போக வேண்டியதானேன்னார். அவ்வளோதான். இதுக்கு அவர் வந்து அந்த இடத்துல யாரும் இல்லை. போ, கமருதீன் பேசுகிறாரு கேளுங்க. ஏய், இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணுறியா, எப்பா ஸ்கோர் பண்ணுறியாடா, சி போடான்ட்டோன்னு இவர் டென்ஷன் ஆச்சு. என்ன சி எதுக்கு சீன்ற, நான் என் வேலை செஞ்சு தானே உங்க கேட்குறேன். நீ முதல்ல எங்களை சொல்லிட்டு போனாடான்னா அதை சொல்ல மாட்டுறாரு. எப்போ நீ சீரியல் தான் நடிப்பேன்னு பார்த்தேன்டா, இங்கேயும் நடிக்கிறடா, ஏய் நீ நடிக்காதடா, இங்கேயும் நடிக்காதடா, அங்கேயும் என்னமோ சொல்கிறார். நாடகத்தில் நடிக்கிறவன்டா, அதே மாதிரி இங்கே பண்ணுறாடா அவருக்கு. அதாவது கடைசி வரைக்கும் அவர் கேட்ட கொஸ்டின், எங்களை நீ சொல்லிட்டு போனியா, அதை சொல்லலை. இப்படியே சண்டை முத்தி போது திரும்ப அப்படியே என்ன பண்ணுறது, இங்கே இருந்தால் எதாவது மாட்டிப்போன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறாரு. திரும்ப வராரு, அதுக்குள்ளே கூட்டம் கூட்டிட்டாங்க. நம்ம கேப்டன் துஷாரா வந்திருக்காரு. வந்தவொடனே இப்படியே திரும்ப மாறி போகுது, நீ பாலிடிக்ஸ் பண்ணுற அது இதுன்னு சொல்லிட்டு கமருதீன் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறாரு. துஷார் ஒரு கேள்வி கேட்குறாரு, சரிங்கண்ணே நீங்கள் அவர்கிட்ட போகும்போது சொல்லிட்டு போனீங்களான்னு. அதுக்கும் பதில் இல்லை. ஆமாங்க நான் சொல்லாமல் போயிட்டாங்க, ஏதாவது சொல்லல, எதையுமே சொல்லாமல் ஒரு பாட்டுக்கு பெரிய மைனர் மாதிரி போய்ட்டு வரான். அப்புறம் அங்கே சபரி தான் வந்துட்டு அவருக்கு வந்து ஹெட்டு மாதிரி இந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி கொடுப்பாரான். இவர் வந்துட்டு இது பண்ணுவாராம். என்ன எந்த ஒரு நியாயம் எனக்கு புரியல. ஹெட்டில் இருக்கவங்க ஃபுல் வேலை பண்ணணும், அசிஸ்டண்ட்னு என்ன அர்த்தம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தா ஹெட்டு பண்ணுற வேலை எல்லாத்தையும் இவர் தான் பண்ணிட்டுருக்காரு. இவர் மட்டும் பேர் வாங்கிட்டு போயிடுவாராம். ஆல்ரெடி கமருதீன் எத்தனை வாட்டி நீங்கள் மிஸ் பண்ணீங்க தண்ணியை பிடிக்காமல் அப்படின்னு கேட்கும்போது, பிக் பாஸ் கேட்கும்போது 2 வாட்டினார். அப்படியா கொஞ்சம் உட்காருங்க நான் உங்களுக்கு குறும்படம் போடுறேன்னார். இவர் 5 வாட்டி சொல்லியிருந்தால் அந்த குறும்படமே வந்திருக்காது. அந்த குறும்படத்தில் கிளியராக 5 வாட்டின்னு தெரிஞ்சு போச்சு. அதுலேயும் ஒரு வாட்டி நைட்டு ஃபுல்லாக சபரி முழிக்கிறாரு. இவர் அடுத்த வாட்டி முழிக்கணும், அந்த நேரத்தில் போய் நல்லா ஹாயாக தூங்கிட்டாப்புல. இவ்வளவு சொல்லியும் இப்போ வந்துட்டு சபரிக்கிட்ட இவ்வளோ சண்டை போடுறாரு. அதுலேயும் அநியாயத்துக்கு இத்தனைக்கும் சபரி மட்டும் அன்றைக்கி பிக் பாஸ் குறும்படம் போட்ட டைம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இவரை போட்டு காய வச்சு சம்மட்டி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். ஆமாங்க நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இதை இப்படி பண்ணால் அதை அப்படி பண்ணி விட்டு கொடுக்காம பேசினார். கடைசியில் சபரிக்கே 3 நாமத்தை போட்டார் நம்ம கமருதீன். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே சபரி வெர்சஸ் கமருதீன் இவங்களுக்கு நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.